ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். ஆக்சுவலாக என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் பைக் ரிவ்யூ பற்றி போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ வந்தது, ஆக்சுவலாக ஃபோர்ஸ் சர்வீஸ் வந்து எவ்வளோ காஸ்ட் வந்தது, என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நான் ஃபோர்ஸ் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 கிலோமீட்டரில் கொண்டு விட்டேன். பட் நீங்கள் வந்து ஒரு 850, 800 to 1000 அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து சர்வீஸ் கொண்டு விட்டுக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடித்து அடுத்த ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து போயிட்டேன். ஆக்சுவலாக 2000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரைட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அரௌண்ட் 2000 ருபீஸ் வந்தது. அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸில் என்னென்னலாம் மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜின் ஆயில் வந்து மாற்றினாங்க. இன்ஜின் ஆயில் வந்து 2 லிட்டர்ஸ் ஃபுல் சிந்தட்டிக். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில் ஃபில்டர் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயில் ஃபில்டருக்கான ஓரிங் அது எல்லாமே மாற்றுறாங்க. ஸோ இதை தாண்டி வேறு அவங்க எதுவுமே வந்து புதுசாகவோ ஏர் ஃபில்டர் அது எதுவுமே செக்கும் பண்ணலை, எதுவும் மாற்றவும் இல்லை. ஓவரால் இதுக்கு மட்டுமே எனக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ண அமௌண்ட் வந்து 2000 அரௌண்டு 1900 அண்ட் சம்திங் வந்தது. நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை வந்து மேலே டிஸ்பிளே பண்ணுறேன். அதோடய சார்ஜ் பிரேக் டவுன் பார்த்துக்குங்க. அண்டு நான் அதை தாண்டி வந்து நான் சில ரெக்வஸ்ட் வந்து அவங்கக்கிட்ட இஷ்யூஸ் வந்து சொல்லியிருந்தேன், சால்வ் பண்ண சொல்லி. ஹெட்லைட் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பம்பர் வந்து என்னோடது வளைஞ்சிருந்தது. ஆக்சுவலாக இந்த பம்பரை வந்து லைட்டாக நிமித்தி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஏதோ தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பம்பரை வந்து நான் நிமித்தி கொடுங்கன்னு கேட்டேன். ஆக்சுவலாக அந்த லைட்டுக்கு வந்து அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது ஓகே, ஃபைன் தான். அது ரொம்ப அந்த இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆயிடுச்சுன்னுலாம் சொல்ல முடியாது, பட் ஃபைன். இந்த பம்பர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அவங்க ஆக்சுவலாக அதை டச் கூட பண்ணலை. ஏன்னு எனக்கு தெரில. இதையும் கழட்டணும், அதையும் கழட்டணும், அதுக்கப்புறம் இதை நிமித்தணும். ஆக்சுவலாக இதை ஈஸியாக நிமித்திடலாம், பட் அவங்க இதை வந்து ட்ரை கூட பண்ணலை. நான் ஏன்னு கேட்டேன். ப்ரோ இது நிமித்த முடியாது ப்ரோ, இது நிமித்தினா இது உடஞ்சி போயிடும் ப்ரோ அப்படின்ட்டாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலாக அது புதுசு போட சொன்னாங்க. அது புதுசே வந்து 3500 வந்தது. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே லோக்கல்லே லேத்தில் கொடுத்து நிமித்திக்கலாம். அது என்ன 100 ரூபா இல்லைனா 120 ரூபா வரும். இதுக்கு போய் அவங்க வந்து ஆக்சுவலாக கழட்டருக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அவங்க வந்து அதை வந்து எனக்கு ரிசால்வ் பண்ணி கொடுக்கல. பட் ஓவரால் குவாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைன் தான், ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஐ எம் ஒரு 80% வந்து சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லலாம். அடுத்த ஃப்ரீ சர்வீஸை தாண்டி மற்ற சர்வீஸில் எவ்வளோ வரும்னு கேட்டேன். ஆக்சுவலாக அதுக்கு வந்து லேபர் சார்ஜ் மட்டுமே அவங்க வந்து 1000 ருபீஸ், அரௌண்ட் 1000 ருபீஸ் வரும் அப்படின்னாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே லேபர் சார்ஜ் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அந்த லேபர் சார்ஜ் வந்து எவ்வளோ இன்க்ளூட் ஆகும்னு கேட்டதுக்கு வந்து அவங்க ஒரு 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் ஆகும்னு சொன்னாங்க. ஆல்சோ நான் யூடியூப்பில் பார்த்தேன், ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார் 1200 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து எப்படி சொன்னார்னா எனக்கு புரியல. நீங்கள் ஆயில் வாங்கினீங்கனாலே அரௌண்ட் 1300 வரும். ப்ளஸ் வந்து ஓரிங் ஃபில்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் குறைஞ்சது 1800 வரும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போகிறீங்க அப்படின்னா 2000 ரூபா மூவிக்குன்னு நினச்சிங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வர சர்வீஸ்லலாம் குறைஞ்சது 2000 வரும். ஓவரால் 3500 அந்த ரேஞ்சில் தான் வரும்னு அப்படின்னு சொன்னாங்க. நான் நெக்ஸ்ட் சர்வீஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் எவ்வளோ வந்ததுங்கிறத அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு நீங்கள் வைக்க வேண்டிய 2000 ரூபா. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.